வீடியோ வந்து ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. யாரும் வந்து மோஸ்ட்லி உங்கள் வீட்டில் தேவையில்லாத ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. மியூட் பண்ணி வச்சிடுங்க, அதுதான் கரெக்டாக இருக்கும். ஏதாவது நீங்கள் பேசுகிற அப்படின்னா யார் இல்லாத இடத்துல நீங்கள் வந்து ஆடியோ பண்ணி பேசலாம். சரி, நம்ம டாப்பிக்கில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்னென்னலாம் இதில் டாபிக் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு செட்ஸு, இதில் வந்து நம்ம செட்ஸில் வந்து என்னென்ன டாபிக், நம்ம டைப் ஆஃப் செட்ஸ் நம்ம பார்ப்போம். அதில் மெயினாக டைப் ஆஃப் செட்ஸு பார்த்துட்டு அதில் சூப்பர் செட்ன்றது என்ன, சப்செட்ன்றது என்ன, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள்டன் செட்டு, ஈக்குவலண்ட் செட்டு, ஈக்குவலண்ட் செட்டு, இந்த மாதிரி ஒரு முக்கியமான செட்டு நம்ம பார்ப்போம். அதில் நம்ம பிஜி சிலபஸில் இருக்கக்கூடிய செட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கார்டினல் நம்பர், அதுக்கப்புறம் கேண்டார் செட்டு, இது ரொம்பவே இம்பார்ட்டண்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பவுண்டடு செட்டுக்கு அடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கவுண்டபிள் செட்டு, ஓப்பன் க்ளோஸ்டு, கம்ப்ளீட்டு, காம்பேக்டு, இது எல்லாமே நம்ம செட் தியரியில் வரக்கூடிய ஒரு டாபிக். அதில் வந்து கனெக்டட் டிஸ்கனெக்டட் விட்டு சரி, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. அந்த தொடர்பு நம்ம சரியா வந்து புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இந்த ரியல் அனாலிசிஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக புரியும். நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இதை பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து ரியல் அனலைசிஸில் நம்பர் சிஸ்டம் வந்து கட்டாயமாக தெரிஞ்சிருக்கணும். நம்முடைய டாப்பிக்கில் ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்துருக்கிறவங்க அது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ரியல் அனலைசிஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்பர் சிஸ்டம் வந்து கட்டாயமாக தெரிஞ்சு வச்சிருக்கணும். இது தெரியாமல் நம்ம வந்து உள்ளே போய் என்ட்ரி ஆக முடியாது. நம்பர் சிஸ்டம் நம்ம வந்து என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரியல் நம்பர் வந்து என்ன, அந்த ரியல் நம்பருக்குள்ள என்னெல்லாம் இருக்கு. இப்போ வந்து நம்ம ஜென்ரலா வந்து பார்த்தீங்கன்னா, நேச்சுரல் நம்பரு எதனுடைய சப்செட்டாக இருக்கும், இன்டீஜர்னுடைய சப்செட்டாக இருக்கும். இன்டீஜர் வந்து பார்த்தீங்கன்னா எதனுடைய சப்செட்டாக இருக்கும், ரேஷனல் நம்பருடைய சப்செட்டாக இருக்கும். ரேஷனல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் நம்பருடைய சப்செட்டாக இருக்கும். ரியல் நம்பர் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஆனால் இங்கே இது நம்ம பார்க்க போகிறதில்ல, காம்ப்ளெக்ஸ் நம்பர் உள்ள என்டர் ஆகாது. ஓகே, ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் நம்பர் அப்படின்றது நம்ம எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும், 1, 2, 3 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹோல் நம்பர் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0 ஸ்டார்ட் ஆகும், இந்த மாதிரி போயிட்டு இருக்கும். ஓகே, இது நம்ம கட்டாயமாக தெரிஞ்சு வச்சிருக்கணும் அதனுடைய நம்பர் சிஸ்டத்தில். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்டீஜர் வந்து நம்மளுக்கு வந்து இதுக்கு முன்னாடி பழைய புக்கு நான் சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா 2000 அப்போல்லாம் நம்ம வந்து நம்முடைய புக்கில் வந்து இன்டீஜர் வந்து பார்த்தீங்கன்னா ஐன்ற சிம்பிள், அந்த இன்டீஜருடைய ஃபர்ஸ்ட் லெட்டரை யூஸ் பண்ணியிருப்பாங்க. சரி, இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐன்றது வந்து யூனிட் மேட்ரிக்ஸுக்கு யூஸ் பண்ணுறதுனால அவங்க இஜெட் அப்படின்ற சிம்பிள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. 0 +or -1 +or -2 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் இதனுடைய சிஸ்டம். இப்போ நம்மளுக்கு நேச்சுரல் நம்பர் அப்படின்றது எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றது தெரியுது, ஹோல் நம்பர் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுன்னு தெரியுது, இன்டீஜர் எப்படி அதனுடைய சிஸ்டம் இருக்குன்றது தெரியுது. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் இன்டீஜர் வந்து நம்ம ZE அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போ ஈவன் இன்டீஜருடைய டெஃபினிஷன்ஸ் வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, if any integer which is divisible by 2, otherwise then the number is called even number, otherwise called வந்து odd number. if any integer which is divisible by 2 ஆல டிவைட் ஆகிற எல்லா இன்டீஜருமே, முதல்ல இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அப்படிதான் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது நான் வந்து எம்எஸ்சி படிக்கிற போதே இது குரூப் நம்ம கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுட் வருது. அங்கேயே நான் கேட்குறேன், நம்ம மூட் சார்கிட்ட கேட்குறேன், 0 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஈவன் நம்பர் வருமா ஆட் நம்பர் வருமா அப்படின்ற ஒரு குழப்பம். ஏன்னா அது அதுக்கப்புறம் நான் வந்து 12th முடிச்சோடனே 12th டியூஷன் எடுக்க ஆரம்பித்தேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஈவனாக ஆடுன்றது ஒரு குழப்பம் இருந்தது. அந்த புக்கில் அந்த அளவுக்கு தெளிவாக இருக்காது. நிறைய நீ கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் வந்து நிறைய முரண்பாடான விஷயங்கள் இருக்கும். நம்ம ஒரு டைம் சார் கூட வந்து பார்த்தீங்கன்னா இது நெய்தர் ஈவன் ஆர் ஆடு அப்படின்ற மாதிரி சொன்னார், பதிவு பண்ணார். நம்ம ஆன்லைன் கிளாஸ் போகும்போதே சொன்னாங்க. ஆனால் நம்ம லோயர் கிளாஸில் வந்து கொஞ்சம் கீழே வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஈவன் நம்மளுடைய டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு இன்டீஜர் வந்து 2ஆல் டிவைட் ஆகிற எல்லா இன்டீஜருமே
இப்போ 2ஆல டிவைட் ஆகிற எல்லா இன்டீஜர் பார்த்தீங்கன்னா 0 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் 4 இந்த மாதிரி போயிட்டு இருக்கும். ரிமைனிங் இருக்கிற நம்பர் தான் வந்து என்ன சொல்றாங்கன்னா ஹார்ட் நம்பர். நம்ம சும்மா சிம்பிளா அது புரியறதுக்காக இப்படி வச்சுக்கலாம். இது வந்து ஈவன், இது வந்து ஹார்டு. ஓகே, அப்ப நம்மளுக்கு என்ன வந்து கிடைச்சிருக்கா? ரிமைனிங் நம்பர் பிளஸ் ஆர் மைனஸ் 1 பிளஸ் ஆர் மைனஸ் 3 அப்படி போயிட்டே இருக்குங்க. ஓகே, இப்ப ஈவன் இன்டீஜர் ஆட் இன்டீஜர் என்னன்னு தெரியுது. இதுல பாசிட்டிவ் இன்டீஜர் வந்து நெகட்டிவ் இன்டீஜர், அது பாத்தீங்கன்னா இஜெட் பிளஸ். பாசிட்டிவ் இன்டீஜர் அப்படின்றது பாத்தீங்கன்னா எதுல இருந்து நம்மளுக்கு வந்து இது வந்து பாசிட்டிவ் இன்டீஜர் வந்து நம்ம என்ன சொல்லலாம், 1 2 3 4 இப்படி போயிட்டே இருக்கும். இது வந்து இந்த பாசிட்டிவ் இன்டீஜர் என்ன சொல்லலாம், நேச்சுரல் நம்பருக்கு ஈக்குவலா இருக்கு பாசிட்டிவ் இன்டீஜர். அதே சமயத்துல இது நெகட்டிவ் இன்டீஜர். நெகட்டிவ் இன்டீஜர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து என்ன இருக்கும், -1 -2 -3 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இது நெகட்டிவ் இன்டீஜர். இப்ப பாசிட்டிவ் இன்டீஜர் நெகட்டிவ் இன்டீஜர் இருக்கு. அதே சமயத்துல நான் நெகட்டிவ் இன்டீஜர், இப்ப நான் நெகட்டிவ் இன்டீஜர்ஸ், நான் நெகட்டிவ் இன்டீஜர்ஸ் பாட்டம்ல அவ்வளவுதான், இதுக்கு மேல எழுத முடியாது. நான் நெகட்டிவ் இன்டீஜர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து நெகட்டிவ் மட்டும் இருக்கா, 0 இருக்கும், 1 இருக்கும், 2 இருக்கும், இப்படி போயிட்டே இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா W ஹோல் நம்பருக்கு ஈக்குவல். இப்ப பாருங்க, நம்ம இன்டீஜர்ல எவ்வளவு விஷயங்கள் நம்ம வந்து புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. இன்டீஜர்ன்றது என்ன, அதனுடைய நம்பர் சிஸ்டம் எப்படி இருக்கும், அதுல ஈவன் இன்டீஜர் வந்து நம்ம டெஃபினேஷன்ஸ் வந்து எந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, ஆட் இன்டீஜர்ன்றது என்ன, அதுல பாசிட்டிவ் இன்டீஜர் நெகட்டிவ் இன்டீஜர், இதெல்லாம் ஒரு தெளிவு இருக்குங்க. இந்த தெளிவு இல்லாம நம்ம மொத்தமா சில இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல நம்ம கவனம் இல்லாத போதுதான் உள்ள போயிட்டு நம்ம சில பெரிய விஷயங்கள் எல்லாம் நம்மளுக்கு அது மறந்து போயிடுது, மெமரி பண்ண வேண்டிய சூழ்நிலை போயிடும். சரி, இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த இன்டீஜர்ல இன்னும் டிஃபைன் பண்ணிருக்காங்க. அதாவது பிரைம் நம்பர் என்றது என்ன, காம்போசிட் நம்பர் என்றது என்ன அப்படின்றது ஒண்ணு இருக்கு. நீங்க பிரைம் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா பிரைம் நம்பர் பிரைம் நம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கேபிட்டல் பி அப்படின்ற கூட பேர் வச்சுக்கலாம் சும்மா. அதுக்கு வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரைம் நம்பருக்கு நம்மளுக்கு வந்து n அப்படின்றது ஒரு பிரைம் நம்பர் வச்சுக்கலாம், such that n greater than 1 இருக்கணும். சரியா, n divisible 1 and itself, which is divisible 1 and n அப்படின்னு சொல்லலாமா. n வந்து 1 விட பெருசா இருக்கணும், அதே சமயத்துல அது வந்து 2 ஃபேக்டர், only 2 ஃபேக்டர். சரியா, இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா only 2 ஃபேக்டர், that is 1 and n, அது 1 and n அவ்வளவுதான். அந்த மாதிரி வரதால எதெல்லாம் சொல்லலாம், 2 3 5, அடுத்து வந்து 7, இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 11 13 இப்படி போயிட்டே இருக்கும். இதுக்கு எல்லாமே 2 பாருங்க. 2 வந்து இதனுடைய டிவைஸ் வந்து பாத்தீங்கன்னா 1 2 தான். 2 டிவைசர் வந்து பாத்தீங்கன்னா 1 2, 1 டிவைசர் இருக்கும் 2 இருக்கும். 3 டிவைசர் பாத்தீங்கன்னா 1,3, 5 டிவைசர் பாத்தீங்கன்னா 1,5. இதை தவிர வேற எந்த டிவைசரும் இருக்காது இந்த இடத்துல. ஸோ இதெல்லாம் வந்து என்னன்னா டிவைசர்ஸ். அது இப்போ காம்போசிட் நம்பர். இப்போ காம்போசிட் நம்பர் உங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல வந்து அந்த காம்போசிட் நம்பர் வந்து அதனுடைய டெஃபினிஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதே n, such that n greater than 1 இருக்கணும். ஓகே, பட் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த காம்போசிட் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து மோர் தென் 2 ஃபேக்டர், மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ். இங்க வந்து ஒன்லி 2 ஃபேக்டர்ஸ் இருக்கும், இங்க மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ். அப்படி இதுக்கு எக்ஸாம்பிள் என்னெல்லாம் சொல்லலாம், 4 6 8 9 இப்படி போயிட்டே இருக்கும். இப்போ 4 அப்படி இருக்கா, அதனுடைய டிவைசர் வந்து 1 2 4. ஸோ அதில் வந்து மோர் தென் 2 டிவைசர் இருக்கும், அதுக்கு மோர் தென் 2 டிவைசர் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 6 1 2 3 6 8
1 2 4 8 இதெல்லாமே அதனுடைய டிவைசர்ஸ். சரியா? 1ஆல டிவைட் ஆகும், 2ஆல டிவைட் ஆகும், 4ஆல் டிவைட் ஆகும், 8ஆல் டிவைட் ஆகும் இந்த நம்பர். ஸோ அதனோட டிவைசர் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 2 இருக்கும். அப்படி இருக்கக்கூடியது எல்லாமே எனது காம்போசிட் நம்பர். இதுல ஒரே ஒரு விஷயம் வந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த இடத்துல 1 இஸ் நெய்தர் பிரைம் நார் காம்போசிட். 1 வந்து நெய்தர் பிரைம் நார் காம்போசிட். இங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்க ஜீரோ இஸ் வந்து நெய்தர் பாசிட்டிவ் நார் நெகட்டிவ். இந்த இடத்துல இன்னொரு ஸ்டெப்ஸ் வந்து எங்க ஒரு இடத்துல எழுதிக்கோங்க. ஜீரோ இஸ் ஏ நெய்தர் பாசிட்டிவ் நார் நெகட்டிவ். நெய்தர் பாசிட்டிவ் நார் நெகட்டிவ். ஜீரோ இஸ் நெய்தர் பாசிட்டிவ் நார் நெகட்டிவ். அது வந்து தெரிஞ்சு வச்சுக்கோ. ஓகே, இப்போ நம்ம இந்த நம்பர் சிஸ்டத்துல இது எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது நீங்க முதல்ல புரிஞ்சு வச்சிருக்கணும். இது ஆல்ரெடி உங்களுக்கு கண்டிப்பா இது எல்லாமே தெரியாம யாரும் இருக்க மாட்டீங்க. பட் இருந்தாலும் நம்ம ரியல் நம்பர் வந்து ரியல் அனலைசிஸ் படிக்கிற போது இந்த நம்பர் சிஸ்டம் நம்ம கட்டாயமா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருக்கணும். ஏன்னா இது வந்து வரக்கூடிய எல்லா சாப்டர்லயுமே இந்த நம்பர் சிஸ்டம் இருக்கும். ஓகே, சரி. இது மோஸ்ட்லி அல்ஜிப்ராக்கும் இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம டாபிக் போறதுக்கு முன்னாடி இன்னும் ஒன்று தான் இருக்கு. இன்டி அண்ட் ரேஷனல் அண்ட் இரேஷனல். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரியல் நம்பர். இது ரெண்டு. ஓகே, இது உங்களுக்கு நல்லா கிளியரா புரிஞ்சிருக்கும் அப்படின்றத நான் நம்புறேன். இதை அழிச்சிடலாம். போர்டு வந்து கட்டாயமே இந்த மொபைல்ல இது வரைக்கும் நீங்க பார்த்ததை விட இது ரொம்ப கிளியரா இருக்கும் அப்படின்றத நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா பார்க்கும்போது எனக்கு தெரியுது. உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்றது நீங்க மெசேஜ் போடுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ சார். கண்டிப்பா இதுல வந்து ஏன்னா இந்த கிளாஸ்க்காக இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு போன டைம் நம்ம வாங்கின மொபைல் 30,000 ரூபாய். இது வந்து 42,000 ரூபாய். கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா கேமரா குவாலிட்டிக்காக நம்ம வாங்கினது இதுல விவோல. ஏன்னா கிளாஸ் வந்து உங்களுக்கு இன்னும் வந்து நல்ல இருக்கணும் அப்படின்றதுக்காக. சரி, இப்போ வந்து பாத்தீங்கன்னா அடுத்து நம்ம இன்டி ரேஷனல் ரேஷனல் ரேஷனல்ஸ் கியூ அப்படின்ற சிம்பிள் நம்ம சொல்லுவோம். இந்த ரேஷனல் வந்து பாத்தீங்கன்னா பி பை கியூ மெத்தட்ல இருக்கலாம். இங்க சச் தட் பி கமா கியூ அப்படின்றது பாத்தீங்கன்னா இன்டீஜரா இருக்கும். கியூ வந்து பாத்தீங்கன்னா நாட் ஈக்குவல் டு ஜீரோவா இருக்கும். ஓகே, சிலது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த இந்த மெத்தட் தான். பி பை கியூ வந்து இன்டீஜரா இருக்கணும், கியூ வந்து நாட் ஈக்குவல் ஜீரோவா இருக்கணும். இதுவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம பழைய புக் 9th எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப வந்து இது அதே சமயத்துல இந்த பி பை கியூ வந்து பாத்தீங்கன்னா ஃபைனைட்டா இருக்குன்னு சொல்லுவாங்க. பி பை கியூ ஃபைனைட்டா இருக்கும். அப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா 1/2 ரேஷனல் நம்பர். ஏன்னா 0.5 அதனுடைய டெசிமல் பாயிண்ட் ஃபைனைட்டா இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து ரேஷனலுடைய எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. சில ஃபிராக்ஷன் நம்பர் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா இது 0.333 போயிட்டே இருக்கும். சரி, இது வந்து இன்ஃபைனைட்டா போயிட்டு இருக்கு அப்படின்றது கூட இது ஒரு ஃபைனைட்டா எடுத்துக்குவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ரொட்டேஷன்ல வந்து ரிப்பீட்டடா வர்றதுனால இது மேல இப்படி போட்டுருவாங்க. இதுவும் ஒரு ரேஷனல் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஒரு நிமிஷம்.